காமராசரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்சதுதான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்சதுதான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான். கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கர்ம வீரரே, எங்கள் காமராசரே. அழிவில்லாத செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராசர் அவர்களை பற்றி தான் இங்கு பேச வந்துள்ளேன். காமராசர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுபட்டி என்னும் கிராமத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி மற்றும் சிவகாமி தம்பதியாருக்கு மகனாக பிறந்தார். இளமை பருவத்திலேயே தன் தந்தையை இழந்த காமராசர் தன் தாயின் அரவணைப்பில் இருக்கும்போது நாட்டு விடுதலை போரில் ஈர்க்கப்பட்டார். காந்தியடிகளின் தலைமையில் வெள்ளையனுக்கு எதிராக திரண்ட பொழுது தானும் பங்கு கொண்டார். தமிழக காங்கிரஸ் கட்சியில் அசைக்க முடியாத பெரும் தலைவராக காமராசர் விளங்கினார். காமராசர் அவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார். காமராசர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது ஆட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு என்னும் வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப அமைந்திருந்தது. ஏழை எளிய மக்கள் கல்வி பயின்றால்தான் நாட்டின் வளம் பெருகும், நாடு அறியாமை இருளிலிருந்து விலகும் என்பதை அறிந்து நாடு முழுவதும் கல்வி கூடங்களை திறந்தார். ஏழை மாணவர்கள் பயில மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார். தமிழ் மாநிலம் தலைவணங்கியது. முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு சமயம் தன் தாயை பார்க்க சென்றார். அப்பொழுது தன் வீட்டில் ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு இருப்பதை கண்டு தன் அம்மாவிடம் கேட்டார், இது எப்படி இங்கே வந்தது என்று கேட்டார். நம் நகராட்சி தலைவர் தான் இங்கு கொண்டு வந்து வைத்தார் என்று தன் தாய் கூறினார். உடனே அருகில் இருந்த நகராட்சி தலைவரை நோக்கி, இது எப்படி இங்கே கொண்டு வந்து வைக்கலாம், நான் குடிநீர் குழாய்க்கு விண்ணப்பம் செய்யவில்லையே என்று கேள்வி எழுப்பினார். உடனே அவர் முன்னிலையில் அந்த குடிநீர் குழாயை தெருவில் பதித்தார். இவ்வாறு தன் தாயையும் தன்னையும் பொதுமக்களையும் ஒன்றாகவே கருதியவர் காமராசர். தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கெனவே வாழ்ந்த காமராசரை பார்த்து கண்ணதாசன் ஒரு கவிதையை எழுதுகிறார். தங்கமே தன் பொதிகை சாரலே, தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை. துணை இருக்க அங்கு இல்லை, தூயமணி மண்டபங்க தோட்டங்கள் ஏதுமில்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என்று குமருகிறார் கவியரசர் கண்ணதாசன். காமராசர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காலமானார். 1972ஆம் ஆண்டு உலகின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. ஆனால் அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். Lack of money in the family, he introduced the midday meal program when he was the chief minister. His government is known as the golden days of Tamil Nadu. Kamarajar died of 1975 at the age of 72 on October 2. We have to learn simplicity, integrity, dignity and positivity from our Kamarajar sir. Thank you so much for giving this opportunity to me. Thank you to all. பிள்ளை பல பேரின் முகத்தை பார்த்தானம்மா, அது ஊரு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தான.
நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா சிலம்பு